அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர். இயல் 3, ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறள். முந்தைய பாடப்பதிவில் திருக்குறள் பகுதியில் அடக்கமுடைமை, ஒப்புரவு அறிதல், புகழ், தவம் இந்த அதிகாரத்தில் 11 திருக்குறளை முந்தைய பாடப்பகுதியில் நாம் பார்த்துள்ளோம். இன்றைய பாடப்பதிவில் திருக்குறளின் தொடர்ச்சி நிலையாமை, துறவு, அவா அறுத்தல், வழியறிதல், காலமறிதல் இந்த அதிகாரத்திலிருந்து குறளை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்கள், நாம் பாடப்பகுதிக்கு செல்வோம். நிலையாமை. நிலையாமை அதிகாரம். நிலையாமை நிலையில்லாதவற்றை அறிந்து உணர்தல். இந்த உலகத்தில் இடம், வீடு, விலை உயர்ந்த ஆடை, ஆபரணங்கள் நிலையில்லாதது. ஏன் இந்த உடலும் உயிருமே நிலையில்லாதது. வாங்க நாம் குறளுக்கு செல்வோம். நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நாச்செற்று உரையாடா வண்ணம், பேச முடியாதவாறு. நாச்செற்று உரையாடா வண்ணம் அல்லது பேச முடியாதவாறு வாய் அடைத்து விக்கல் ஏற்பட்டு உயிர் இறப்பதற்கு முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அறிஞர் பெருமக்கள் வீட்டிற்கு ஏதுவாகிய நல்ல அறச்செயல்களை செய்து முடிப்பர். அதாவது உரையாடா வண்ணம், பேச முடியாதவாறு வாயடக்கி விக்குள் ஏற்பட்டு உயிர் இறப்பதற்கு முன், இறப்பு வருவதற்கு முன் வீட்டிற்கு ஏதுவாகிய நல்ல அறச்செயல்களை அறிஞர் பெருமக்கள் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த உடலும் உயிரும் நிலையில்லாதது. அப்ப நாம் இருக்கும் போதே பயனுள்ள அறச்செயல்களை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆசிரியர் இதுல பதிவு செய்திருக்கிறார். அடுத்த குறள். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளனொருவன், நேற்று ஒருவன் உயிருடன் இருந்தான், இன்றில்லை, இன்றைக்கு அவன் உயிருடன் இல்லை என்னும் நிலையாமை பெருமையை உடைத்தது இவ்வுலகு அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இவ்வுலகத்தில் நேற்று புகழோடு பண்புகளோடு உயிரோடு இருந்தவன் இன்றைக்கு அவன் இல்லை என்று நிலையாமை உடைத்தது இவ்வுலகு. நாம் அப்துல் கலாம் நினைவுக்கு கொண்டு வரலாம். ஏவுகணையின் நாயகன். மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்காகவுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்.
இந்தியாவின் முதல் குடிமகன், இப்படியெல்லாம் அலங்கரித்தவர் இன்றைக்கு உயிருடன் இல்லை என்று இந்த உலகம் நிலையாமையை உடைத்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க ஆசிரியர். நெருநல் உளனொருவன் நேற்று ஒருவன் உயிருடன் இருந்தான், இன்றில்லை, இன்றைக்கு அவன் உயிருடன் இல்லை என்னும் நிலையாமை பெருமையை உடைத்தது இவ்வுலகு. இது மனப்பாட செய்யுள். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. இவ்வுலகு எத்தகைய பெருமையை உடையது? நேற்று உயிருடன் இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமையை உடையது இவ்வுலகம். ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. உலக மக்கள் ஒருபொழுதும் வாழ்வது அறியார். உலக மக்கள் ஒருபொழுதிலும் தம் உடலும் உயிரும் இயைந்து உறுதியாக வாழ்வோம் என்று நிலைப்பேறு அறியாதவர். ஆனால் அவர்கள் மனதில் ஆசைகள் கோடியளவு அதற்கும் மேல எண்ணுவர். இன்னொரு டைம் பதிவு செய்கிறேன். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, ஒருபொழுதும் வாழ்வது அறியார். உலக மக்கள் ஒருபொழுதிலும் இந்த உடம்பும் உயிரும் இணைந்து இருத்து உறுதியாக வாழ்வோம் என்று வாழ்க்கையை பற்றி சிந்திக்காதவர்கள் மனதில் ஆசைகள் கோடியளவு அதற்கு மேல எண்ணுவர் அப்படின்னு ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. கோடியும் அல்ல பல கருதுபவர் எவர்? வாழ்வின் தன்மையை ஒருபொழுதிலும் சிந்திக்காதவர் மனதில் 1 கோடியினும் ஆசை அதிகமாக எண்ணுவர். அடுத்த அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். துறவு அதிகாரம். துறவு பற்றுகளை விட்டு நீக்குதல், அதான் துறவு. நம் மனதில் பற்றுகளை விட்டு நீக்குதல், இதுதான் மிக சிறந்த துறவு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல. யாதனின் யாதனின் நீங்கியான். ஒருவன் எத்தகைய பொருள்களிடம் இருந்தும் பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளின் மீது ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் வாழ்கிறானோ அவனுக்கு நோதல் அதனின் அதனின் இல. அதனின் அந்த பொருளால் அவனுக்கு துன்பம் இல்லை. ஒருவன் எத்தகைய பொருள்களில் இருந்தும் பற்று நீங்கியவனாக விலகி வாழ்கின்றானோ, இந்த பொருள் நமக்கு வேண்டாம் என்று பற்று நீங்கி வாழ்கின்றான்
என்பானாயின் அவனுக்கு அந்த பொருளால் துன்பம் ஏதும் இல்லை. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. நோதல் இளன் எவன்? பொருள்களிடமிருந்து பற்று நீங்கியவனாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் அந்த பொருள்களால் துன்பம் அடைவதில்லை. இது மனப்பாட திருக்குறளும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக மனதில் கொள்க, பற்றற்றான் பற்றினை, பற்று யார் மீது வைக்க வேண்டும்? பற்றுக மனதில் கொள்க, பற்றற்றான் பற்றினை, பொருள்கள் மீது பற்று இல்லாத இருக்கக்கூடிய இறைவனின் திருவடியில் மனதை கொள்க. பற்றுக பற்று விடற்கு, உலக பற்றுகளை விடுவதற்காக அந்த இறைவனுடைய திருவடியினை பற்றுக. பற்றுக நம் மனதை பொருள்கள் மீது பற்றில்லாத இருக்கக்கூடிய இறைவனின் திருவடியில் நம் மனதை பற்று வைத்து, பற்றுக பற்று விடற்கு, உலக பற்றுகளை விடுவதற்காக அந்த பற்றினை பற்றி கொள்ள வேண்டும். இதுவும் மனப்பாட செய்யுள். இதில் ஆசிரியர் அணியை பயன்படுத்தியிருக்கிறார். அணி சொல் பின்வரும் நிலையணி. அணி இலக்கணம்: ஒரு செயலில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அந்த சொல் வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி. சான்று: பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. விளக்கம்: பற்றுகளை அகற்றுவதற்காக பற்றில்லாத இறைவனின் திருவடியை பற்றி நிற்க வேண்டும். விளக்கம் எழுதியாச்சு. அணி பொருத்தம்: இப்பாடலில் பற்று என்ற சொல் பின்பற்றுதல், ஆசை இல்லாதவன் என்ற வெவ்வேறு பொருளினை தந்துள்ளதால் இது சொல் பின்வரும் நிலையணிக்கு பொருத்தமாயிற்று. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 குறளும் மனப்பாட செய்யுள். வாங்க நாம் அடுத்த அதிகாரத்திற்கு செல்வோம். அவா அறுத்தல். அவா ஆசை, அறுத்தல் விளக்குதல், ஆசையை விளக்குதல். ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை விட்டு ஒழித்தால் வாழ்வில் இன்பமாக வாழலாம் அப்படிங்கிற அந்த கருத்து தான் இந்த அதிகாரம். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடேன். இந்த குறள் பின்னாடி இருந்து நாம் பார்க்கலாம். அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடேன், இன்பம் இடையராது ஈண்டும். துன்பத்துள் துன்பம், துன்பங்களிலெல்லாம் பெரிய துன்பம் அவாவென்னும், ஆசை என்னும் துன்பம். துன்பங்களுக்கெல்லாம் துன்பம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை. ஆசை எனப்படுவது, அந்த ஆசையை ஒழித்தோமே ஆனால் வாழ்வின் இன்பம் இடையராது
வந்து வாய்த்துக் கொள்ளும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் சொல்றேன். துன்பங்களிலெல்லாம் பெரிய துன்பம் ஆசை எனப்படுவது. அந்த ஆசையை ஒழித்து விடுவோமேயானால் வாழ்வில் இன்பம் இடையறாது வாய்த்துக் கொண்டிருக்கும். வாழ்வில் மகிழ்ச்சி இடையறாது வாய்த்துக் கொண்டிருக்கும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நாம் அடுத்த குறள் செல்வோம். ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆரா நிறைவு செய்ய முடியாத அல்லது திருப்தி தராத, எக்காலத்திலும் நிறைவு செய்ய முடியாத அல்லது திருப்தி தராத அவா ஆசையை நீக்கினால் அந்நிலையே அப்பொழுதே பேரா இயற்கை தரும். பெரிதான அல்லது நிலையான இன்பத்தை வாழ்க்கையில் தானாக தந்துவிடும். எக்காலத்திலும் நிறைவேறாத அல்லது திருப்தி தராத ஆசையை இருந்தால் அந்த ஆசையை நீக்கினால் அப்பொழுதே உலகத்தில் நிலையான இன்பம் இயல்பாய் வரும் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த அவா இருத்தல்ல, இந்த இன்பம் இடையராத ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அதாவது துன்பங்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசை. அந்த ஆசையை ஒழித்தோமே ஆனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இடையராது வரும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. இன்பம் எப்பொழுது இடைவிடாது பெருகும்? பேராசை என்னும் பெரும் துன்பம் தொலைந்து போனால் இன்பம் என்பது இடைவிடாது பெருகும். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் அடுத்த அதிகாரத்திற்கு செல்வோம். வலியறிதல். வலிமையை அறிந்து கொள்ளல். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். வினை வழி இது அரசன் பின்பற்ற வேண்டிய செய்தி, அரசர்களுக்கு பொருந்தக்கூடிய குறள். வினை வழியும் ஒரு செயலை செய்வதற்கான வலிமை, அந்த செயல் பற்றிய வலிமை, ஒரு செயல் எவ்வளவு வலிமையானது அப்படிங்கிற அந்த செயலை பற்றிய வலிமையும் அறிந்திருக்க வேண்டும். தன் வழியும் அந்த செயலை தன்னால் செய்ய முடியும், தனக்கு வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வலிமையும் தன்னுடைய ஆற்றலையும் அறிந்திருக்க வேண்டும். மாற்றான் வழியும் பகைவனுடைய வலிமையும் துணை வழியும் பகைவனுக்கு துணை செய்யக்கூடிய நண்பர்களின் வலிமையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களுடைய வலிமையும் அறிந்து அந்த செயலை செய்ய வேண்டும். அரசன் பிற நாட்டின் மீது படையெடுத்து போர் செய்ய கருதுவானாயின் அந்த செயல் எப்படிப்பட்ட செயல், வலிமையான செயல் என்பதை அந்த அரசன் உணர்ந்திருக்க வேண்டும்.
படையெடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு தன்னிடத்தில் வலிமை உள்ளது அப்படின்னு சொல்லி தன் வலிமையும் அறிந்திருக்க வேண்டும். மாற்றான் வழியும், நாம் எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கிறோமோ அந்த நாட்டு அரசனுக்கு இருக்கக்கூடிய படைகளின் வலிமையும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். துணை வழியும், அந்த மாற்று நாட்டு அரசனின் நண்பர்களுடைய படை வலிமையும் தனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்களின் படை வலிமையும் அறிந்து, சீர்தூக்கி அறிந்து அந்த செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இது மனப்பாட செய்யுள். இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா உண்டு. புத்தக புறநிலை வினாவில் இடம்பெற்றிருக்கு. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் ஆவை? அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, பொது தேர்வில் கேட்ட வினா. செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளர் வலிமையும் ஆகியவனை சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள். வாங்க நம்ம அடுத்த குறளுக்கு செல்வோம். அமைந்தான் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். இதுவும் அரசனுக்கு பொருந்தக்கூடிய குறள். அமைந்தான் ஒழுகான், அயல் வேந்தனோடு மாற்று அரசனோடு ஒத்துப்போகாதவன் அளவறியான். அயல்வேந்தனோடு இணைந்து போக வேண்டும். அப்படி அயல்வேந்தனோடு இணைந்து போகவில்லை என்றால் அளவறியான், தன் வலிமை அறிந்திருக்க வேண்டும். தன் வலிமையும் அறியாதவன். தன்னை வியந்தான் விரைந்து கெடும். தன்னை உயர்வாக நினைப்பவன் விரைவாக கெட்டொழிவான். அதாவது மாற்று அரசனோடு நாம் இணைந்து போக வேண்டும். அப்படி மாற்று அரசனோடு இணைந்து போகவில்லையானால் தான் வலிமை உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்ப தான் வலிமை உள்ளவன் என்பதை அறியாதவன் மாற்று வேந்தனோடு பொருந்தி போகவில்லை, அயல் வேந்தனோடு பொருந்தி போகவில்லை, அல்லது மற்றவருடன் பொருந்தி போகாதவன் அளவறியான். தன்னுடைய வலிமையை பற்றியும் அறியாதவன். தன்னைத்தானே உயர்வாக நினைப்பவன் விரைவாக கெட்டொழிவான். இது மனப்பாட செய்யுள். இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா உண்டு. விரைந்து கெடுபவன் யார்? அயல்வேந்தனோடு அல்லது மற்றவருடன் ஒட்டுப்போகாதவன், தன் வலிமையையும் அறியாதவன், தன்னை பெரிதாக நினைப்பவன் விரைவாக கெட்டொழிவான். பீலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலி மயிலிறகு, சாக்காடு வண்டி, அச்சிறு வண்டியின் அச்சு, சால மிகுத்து அளவுக்கு அதிகமாக, மயிலிறகு மென்மையானதுதான், ஆனால் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அந்த மயிலிறகின் பாரம் தாங்காமல் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதில் நமக்கு ஆசிரியர் அணியை கையாண்டிருக்கிறார். பிரிது மொழிதல் அணி.
பிரிதுமொழிதல் அணிக்கு இலக்கணம் என்ன? செய்யுளில் உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிதுமொழிதல் அணி. இந்த பிரிதுமொழிதல் அணிக்கு வேறு பெயர் ஒட்டணி என்று பெயர். சான்று: பீலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சான்று விளக்கம்: மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அணிப்பொருத்தம்: மென்மையான மயிலிறகு ஆயினும் அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும். இது உவமை. அதுபோல வலிமையற்ற பலர் ஒன்று கூடினால் வலிமை பொருந்திய ஒருவனை வீழ்த்திவிடலாம் என்று உவமையை கூறி பொருளை பெற வைத்துள்ளதால் இப்பாடல் பிரிதுமொழிதல் அணிக்கு பொருத்தமாயிற்று. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க நம்ம அடுத்த குறள். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை. தன்னிடம் உள்ள வருமானத்தின் பொருளின் அளவிற்கு ஏற்ப சிக்கனமாய் வாழாதவன் வாழ்க்கை பல வளங்கள் இருப்பது போல தோன்றி பின் அழிந்துவிடும். இன்னொரு டைம் சொல்றேன் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. தன்னிடமுள்ள வருமானத்தின் பொருளின் அளவை அறிந்து, தன்னிடமுள்ள வருவாயின் அல்லது வருமானத்தின் பொருளின் அளவை அறிந்து சிக்கனமாய் வாழாதவன் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். பல வளங்கள் இருப்பது போல தோன்றி பின் அழிந்துவிடும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இது மனப்பாட திருக்குறள். இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா உண்டு. இல்லாகி தோன்றா கெடுபவன் யார்? தன்னிடம் உள்ளவற்றின் அளவை அறிந்து வாழாதவன் வாழ்க்கை உளபோல தோன்றி கெடும். காலமறிதல். காலத்தை அறிந்து செயலை செய்தல். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். கருவியான் காலம் அறிந்து செயின் அறிவினை என்ப உளவோ. குறள் பின்னாடி இருந்து பார்க்கலாம். கருவியான் ஒரு செயலை செய்வதற்கு, அந்த செயல் எளிமையாக முடிப்பதற்கு சிறப்பான கருவிகளையும் காலம் அறிந்து தக்க காலத்தையும் அறிந்து செய்தால் அறிவினை என்ப உளவோ. உலகத்தில் அரிய செயல், கடினமான செயல் என்பது இல்லை. ஒரு செயலை செய்வதற்கு, அந்த செயல் எளிமையாக முடிப்பதற்காக அதற்கான கருவிகளையும் உரிய காலத்தையும் அறிந்து அந்த செயலை செய்தோம்னா உலகத்துல கடினமான செயல் என்பது ஒன்று இல்லை அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார்.
ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின். இந்த குறளையும் பின்னாடி இருந்து நாம் பார்க்கலாம். காலம் கருதி இடத்தால் செயின் ஞாலம் கருதினும் கைகூடும். தகுந்த காலத்தையும் காலம் கருதி தகுந்த காலத்தையும் இடத்தால் செயின் உரிய இடத்தையும் நன்றாக ஆராய்ந்து தெளிந்து அந்த செயலை செயல்வோருக்கு ஞாலம் கருதினும் கைகூடும். இவ்வுலகம் ஞாலம் இவ்வுலகம் முழுமையும் எளிதாக கைகூடும். உரிய காலத்தையும் தகுந்த காலத்தையும் உரிய இடத்தையும் நன்றாக ஆராய்ந்து தெளிந்து செயலை செயலாற்றினால் உலகமே முழுமையும் எளிதாக கைகூடும். அடுத்த திருக்குறள். ஞாலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். குறள் பின்னாடி இருந்து நாம் பார்க்கலாம். ஞாலம் கருதுபவர், ஞாலம் உலகம், உலகத்தையே வெற்றி கொள்ள நினைப்பவர். கலங்காது கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பர். அதாவது உலகத்தையே வெற்றி கொள்ள கருதுபவர் மனம் கலங்காமல் உரிய காலத்தை எதிர்நோக்கி காத்திருப்பர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா உண்டு. காலம் கருதி இருப்பவர் எவர்? உலகத்தை வெல்ல கருதுபவர் மனம் கலங்காமல் அதற்குரிய காலத்தை காத்திருப்பர். எய்தற்கு அரியது இயைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அரசனுக்கு பொருந்தக்கூடிய திருக்குறள் செய்தி. எய்தற்கு அரிய இயைந்தக்கால், பகைவரை வெல்வதற்கு உரிய காலம் வாய்க்கும் போது அந்நிலையே அந்த வேளையிலே அந்த செயலை விரைவாக செய்து முடித்திட வேண்டும். எய்தற்கு அரியது இயந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அதாவது பகைவரை வெல்வதற்கு உரிய காலம் வாய்க்கும் பொழுதே அந்நிலையே அந்த வேளையில் அந்த பொழுதிலேயே செய்தற்கு அரிய செயல். பிறர் செய்ய முடியாத செயலை நாம் அப்பொழுதே அந்த செயலை பகைவரை வென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து இந்த மனப்பாட திருக்குறளை இன்னும் ஒரு முறை நாம் பார்த்தள்ளோம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்று உயிருடன் ஒருவன் இருந்தான், இன்று அவன் உயிருடன் இல்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகு. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒருவன் எந்த பொருள்களிடம் இருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருளால் அவனுக்கு துன்பம் இல்லை. பற்றுக பற்றற்றான் பற்றினை
அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. மனதில் பற்று வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய திருவடியை மனதில் பற்று வைத்து கொள்ள வேண்டும். அப்படி இறைவனுடைய திருவடியில் பற்று வைத்தோம்னா உலக பற்றுகளை விடுவதற்காக அந்த இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும். இது சொல் பின்வரும் நிலையணி. செய்யுளில் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரும் நிலையணி. சான்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. சான்று விளக்கம். பற்றுகளை அகற்றுவதற்காக பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும். இறைவனுடைய திருவடியை பற்றி நிற்க வேண்டும். அணிப்பொருத்தம். இப்பாடலில் பற்று என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து பின்பற்றுதல், ஆசை இல்லாதவன் என்று வெவ்வேறு பொருளை தந்துள்ளதால் இது சொல் பின்வரும் நிலையணிக்கு பொருத்தமாயிற்று. வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல். செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளன் வலிமையும் சீர்தூக்கி ஆராய்ந்து செயல்படுதல் வேண்டும். அமைந்தான் ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அயல்வேந்தனோடு அல்லது மாற்று அரசனோடு ஒத்துப்போகாதவன், தன் வலிமையும் அறியாதவன், தன்னை உயர்வாக நினைப்பவன் விரைவாக கெட்டொழிவான். பீலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பிரிதி மொழிதல் அணி. அணி இலக்கணம். செய்யுளில் உவமையை கூறி பொருளை பெற வைப்பது பிரிதி மொழிதல் அணி. சான்று. பீலிப்பை சாக்காடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின். சான்று விளக்கம். மயிலிறகுதான் என்றாலும் அளவுக்கு மிகுதியாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறியும். அணிப்பொருத்தம். மென்மையான மயிலிறகே ஆயினும் அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும். அதுபோல வலிமையற்ற பலர் ஒன்று கூடினால் வலிமை பொருந்திய ஒருவனை வீழ்த்திவிடலாம் என்று உவமையை கூறி பொருளை பெற வைத்துள்ளதால் இப்பாடல் பிரிது மொழிதல் அணிக்கு பொருத்தமாயிற்று. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும். தன்னிடம் உள்ள பொருளின் வரவை அறிந்து சிக்கனமாக வாழாதவனின் வாழ்க்கை பல வளங்கள் உள்ளது போல் இல்லாமல் தோன்றி அழிந்துவிடும். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செயின். தகுந்த காலத்தில் உரிய இடத்தில் செயலை செய்தோம்னா உலகமே நம் கையில் கிடைத்துவிடும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் திருக்குறள் பார்த்தோம். இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அணிகளையும் சொல் பின்வரும் நிலையணி, பிரிது மொழிதல் அணி ரெண்டையும் பார்த்தோம். இந்த குறளுக்கான பொருள் விளக்கத்தையும் பார்த்தோம். 2 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க, அதற்கு நாம் எப்படி பதில் எழுதணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடப்பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இருபால் மாணவ செல்வங்களே, வணக்கம்.